என் போன்ற மாணவ உறவுகளுக்கும் விஜயபிரியனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்காமலானல் பயிறு அண்ணன் முக்காமலானல் பயிறு 30 கஜோ தண்ணி கிணறு 30 கஜோ தண்ணி கிணறு நானிக்காமத்தான் தண்ணி அரைச்சேன் நானிக்காமத்தான் தண்ணி அரைச்சேன் நெல்லு பயிரும் வாடி போச்சு முக்காமலாம் அண்ணன் முக்காமலாம் நெல்லு பயிறு 30 கஜோ தண்ணி கிணறு தக்காளி நட்ட பருவத்துல தண்ணி குறைஞ்சது கிணத்துல அண்ணே தக்காளி நட்ட நாங்க தக்காளி நட்ட பருவத்துல தண்ணி குறைஞ்சது கிணத்துல தண்ணி இருக்கு பருவத்துல தக்காளிக்கே விலை இல்லை தண்ணி இருக்கு பருவத்துல தக்காளிக்கே விலை இல்லை காட்டை திருப்பி கத்திரி நட்டேன் காலாகாலத்தில் மழை இல்லை அண்ணே என் காட்டை திருப்பி கத்திரி நட்டேன் காலாகாலத்தில் மழை இல்லை இப்போ கடனை வாங்கி சோளத்தை போட்டேன் அன்னை கடனை வாங்கி சோளத்தை போட்டேன் காப்படியும் விளையல கொலையில காப்படியும் விளையல முக்கா நிலம் அன்னை முக்கா நிலம் பயிறு 30 கஜோ தண்ணி கிணறு நான் இப்போது விவசாயம் காப்போம் என்று பேச வந்துள்ளேன். சோழனால சோழடைத்தார் மாடு கட்டி சோழடித்தார் மாடு என்று யானை கட்டி போரடித்தது நம் தாத்தால் காலம். ஆனால் இன்று மாடு கட்டி கூட போரடிக்க வழி இல்லாமல் போய்விட்டது. படித்தால் வேலை கிடைக்கும் என்று கூறும் சமூகம் விளைத்தால் தான் சோறு கிடைக்கும் என்று கூற முன்வர வேண்டும். விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கறி வைக்க முடியும். உலகின் முதன்மை நாட்டுறையான விவசாயம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இப்படிப்பட்ட விவசாயத்தை புரட்சி என்று பெயரு நஞ்சை கலந்து விதைத்து விவசாயத்தையும் அடுத்த தலைமுறையை மதிக்கும் செயலை தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதிக விளைச்சல் பெற வேண்டி ரசாயன உரங்கள் பூச்சி மருந்துகள் ஆகியவற்றை விதைத்து அந்த விஷத்தை விதைத்து அந்த விஷத்தை தான் நாம் உண்கின்றோம். இதனால் தான் பல நோய்கள் ஏற்படுகின்றன. களவள்ளி அடித்து மண்ணை மலத்தாக்கியதன் காரணமாகதான் இன்று மலட்டுத்தன்மை நோய் வந்து குழந்தை இன்மையின்றி அடுத்த தலைமுறையை அளிக்கின்றோம். நமது முன்னோர்கள் காட்டிய இயற்கை விவசாயங்களான கால்நடைகளின் கழிவுகளை உரங்களாகவும் பஞ்சகாவியம் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தி பாரம்பரிய நெல்கள் மற்றும் சிறுதானியங்களை விளைத்து உண்டதன் காரணமாக தான் இன்று 100 வயதுக்கு மேல் நோய் நொடி ஏற்படாமல் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றனர். வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் போன்றோர் இயற்கை விவசாயத்தின் வழிகாட்டியலாவர். அவர்கள் வாழ்ந்த மண்ணில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் காட்டிய இயற்கை விவசாயங்களான நெல்களின் ரகங்கள் கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா, சீரக சம்பா போன்ற 100க்கும் மேற்பட்ட ரகங்கள் உள்ளன. இவற்றை விளைவித்து தின்றால் நோயின்றி வாழலாம். எனவே இளைய தலைமுறையான நாம் ஓர் உறுதியேற்று அடுத்த தலைமுறைக்கு இயற்கை விவசாயத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் சிறிய நிலப்பரப்பாவது இயற்கை விவசாயம் செய்து நமக்கு தேவையானவற்றை நாமே செய்து நமக்கு போக மீதமுள்ளவற்றை மற்றவருக்கு கொடுத்து நோயின்றி வாழ்வோம், விவசாயம் காப்போம். நிலங்கள் வீராகின, களங்கள் காடாகின. உண்மைக்காக பிச்சை எடுத்தோம் முன்பு, இனி உணவுக்காக பிச்சை எடுக்க வெந்தாலும் இல்லை. சிற்பங்கள் அழிந்துவிட்டால் கோவிலுக்கு அலை இல்லை, சிற்பிகள் அழிந்துவிட்டால் கோவிலுக்கே வழியில்லை. விவசாயம் அழிந்துவிட்டால் உணவுக்கு வழி இல்லை, விவசாயம் அழிந்துவிட்டால் உனக்கு வழி இல்லை. நிலத்தை விட்டு வங்கியில் போட்டால் வங்கி வட்டி பணம் தரும், வயிற்று பசிக்கு ரொட்டி தருமா?
விவசாயி என்னும் கடவுளையாம் விவசாயம்